வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஆற்றிய உரை, அதற்கு எழுந்திருக்கக்கூடிய எதிர்வினைகள், பிரதமருடைய மறைமுகமான பதில், இதை பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். வலதுசாரி ஆதரவாளர் திரு VS ராமன் பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வழக்கறிஞர் தூத்துக்குடி செல்வம். சற்று நேரத்தில் நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா. இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார், 3 பேருக்கும் வணக்கம் சார். சார், நிறைய விஷயங்கள் ராகுல் காந்தி பேசியிருக்காரு சார். அதில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது, இல்லை இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவும் நியாயமானது அப்படின்ட்டு உங்களுடைய பார்வைக்கு பட்ட விஷயம் எது சார்? ராகுல் காந்தியோட பாராளுமன்ற பேச்சு பாருங்க, அது ஒவ்வொரு இந்தியனையும் தட்டி எழுப்பிய ஒரு பேச்சு. அது ஒரு சாதாரண பேச்சே இல்லை. ஓகே, நியாயமான கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். முதலில் வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறார். வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிற பொழுது அவர் ஏதோ தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி மட்டும் பேசல, யூபியை பற்றியும் பேசுகிறார். ஓகே, நீங்களும் வேலை வாய்ப்பு கொடுப்போன்னு சொன்னீங்க, இவங்களும் வேலை வாய்ப்பு கொடுப்போனாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் கைவிட்டதாக இருக்கிறது. ஸோ வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம், அதை நீங்கள் யாரும் சீரியஸாக எடுத்துலங்கிற சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இந்திய நாட்டுடைய பிரதமர் பல திட்டங்களை அறிவித்தார். அதில் குறிப்பாக மேக் இன் இந்தியா என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார். அந்த மேக் இன் இந்தியான்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அந்த உற்பத்தியை பண்ணது பூரா சைனாவில் இருந்து தான் நாம் பெரும்பாலும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ மேக் இன் இந்தியா மேக் இன் சைனாவாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, சைனா இந்திய நாட்டின் எல்லைக்குள் அருணாச்சல பிரதேசில் அந்த கல்வாய் பள்ளத்தாக்க அந்த பள்ளத்தாக்குகளில் 4000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு வந்திருக்கிறது என்று அவர் சொல்லல, இந்திய நாட்டின் ராணுவ தளபதி சொன்னே இருக்காருன்னு சொல்றாரு அவர். ஓகே, புரியுது. அது மட்டும் இல்லாம நாசாவோட மேப், நாசா எல்லா நாடுகளையும் மேப் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி நாசாவோட மேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்குள்ள அருணாச்சல பிரதேசில் பல இடங்கள்ல அவங்க லடாக்ல பாங்காங் ஏரி பகுதியில், திபெத் தன்னாட்சி பகுதியில், கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இங்கெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை நாசாவும் விலைக்கு கூறியிருக்கிறது. அதனால நீங்க பாதுகாப்புலயே கோட்டை விட்டுட்டு சைனாவை உற்பத்தியில விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த நாட்டில் வளர்ச்சின்னு பேசுனீங்க, குறிப்பாக உற்பத்தி துறையில வளர்ச்சியை பத்தி பேசுனீங்க. ஆனால் உற்பத்தி துறை எப்படி மாறி இருக்கிறது, அதுதான் நீங்க இன்னைக்கு இந்திய நாட்டோட பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுகிற விஷயமும் அதே தான். ஒன்னும் ராகுல் காந்தி புதுசா சொல்லல, ஆய்வறிக்கையே சொல்லுது இந்தியா எதிர்பார்த்த வளர்ச்சியை அடையவில்லை, இந்தியாவில் உற்பத்தி துறையில வளர்ச்சி இல்லை, கிட்டத்தட்ட 15.3 இருந்தது, இன்னைக்கு உங்களுடைய ஆட்சி காலத்தில் 12.6 குறைந்து விட்டது என்று சொல்லி ராகுல் காந்தி சுட்டி காட்டி இருக்கிறார். ஒரு நாட்டினுடைய உற்பத்தி தாங்க ஒரு முக்கியமான பங்கு வகிக்க முடியும். உற்பத்தி பெருகினால் ஏற்றுமதி பெருகும், உற்பத்தி பெருகும் ஏற்றுமதி பெருகும் மட்டும் வேலையில்லா திண்டாட்டமும் குறையும், இப்போ வேலை வாய்ப்பும் பெருகும். இப்போ இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த உரையில எனக்கு புதுசா ஒண்ணுமே இல்லை. 25 கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்துட்டோன்னு சொல்றாங்க. அது போன உரையிலையும் சொன்னாங்க, இந்த உரையிலையும் சொல்றாங்க. அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, சலவைக்கு போடுற லிஸ்ட் இருக்கு பாருங்க, சலவைக்கு போடுற துணி லிஸ்ட் அது மாறாமல் அப்படியே திரும்ப வந்திருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி பேசியிருக்கிறார். இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த 25 கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ பொருளாதார ஆய்வறிக்கையில ஏன் 12% 14% வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்காங்கன்னு கணக்கு சொல்றீங்க? 25 கோடி பேரை வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்துட்டீங்கன்னா 80 கோடி மக்களுக்கு ஏன் இலவச உணவு தானியத்தை வழங்குறீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. இதைத்தான் இந்திய நாட்டோட பிரதமரும் பேசியிருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி பேசியது என்பது இந்திய நாட்டு இளைஞர்களுடைய பிரச்சனையை பேசியிருக்கிறார். நாம் வளர்ச்சி என்ற பெயரில் ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேனுஃபேக்சர் இந்தியான்னு சொல்லி பல இந்தியான்னு பேசிட்டு, ஆனால் இந்தியா முன்னேறாமல் இருக்கிறது என்ற வருத்தத்தையும் அவர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சு. அதுக்கு பதில் சொல்ல வந்த பிரதமர் என்ன சொன்னாருங்கிறதா முக்கியமான விஷயம். ராகுல் காந்தி கேட்ட கேள்வி நம்பர் 1, சைனாவோட நம்மளால போட்டி போட முடியல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். அதுக்கு இந்திய நாட்டோட பிரதமர் பதில் சொல்லல. அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம், வருஷத்துக்கு 2 கோடி பேர்னு சொன்னீங்க, அவர் அது கூட போல. இன்னைக்கு யூபிஏ கவர்மெண்ட் ஃபெயில்டு, என்டிஏ கவர்மெண்ட் ஃபெயில் ஆயிருக்கு, அதுக்கு அவர் கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொல்லல. பொதுவா எந்த விஷயத்துக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் பிரதமர் என்ன கிண்டல் பண்றாருன்னா,
அது ஒரு குடும்பத்தோட ஆட்சி. ஒரு குடும்பத்தில் 3 எம்பி, எங்கேயாவது எஸ்சி எஸ்டி ஃபேமிலியில் 3 எம்பி பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஒரு நாட்டோட பிரதமர் பேசுகிற பேச்சுங்க, அது வந்து அப்படியே டைவர்ட் பண்ணுறாரு. இது மாதிரி பல விஷயங்களுக்கு எந்த நேரடி பதிலும் இல்லாமல் கிண்டலும் கேலியுமாக மட்டும்தான் பேசியிருக்காரு தவிர கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை. ராகுல் காந்தி மிகச் சிறப்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அண்ணே நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அண்ணே கேக்குதுண்ணே, நல்லா கேக்குது. பாக்ஸ்ல காட்டுங்கப்பா. தூத்துக்குடி செல்லுமண்ணே, கடந்த முறை நம்ம பட்ஜெட் பத்தி நிகழ்ச்சியில பேசும்போது நான் உங்ககிட்ட குறிப்பிட்டு கேட்ட ஒரு விஷயம்தான். கேக்குது இல்ல நான் பேசுறது? அண்ணே கேக்குதுண்ணே, நல்லா கேக்குது. மேக் இன் இந்தியா குறித்து நான் குறிப்பிட்டு உங்ககிட்ட கேட்டேன். அதே கேள்வியை ராகுல் காந்தியும் பார்லிமெண்ட்லயும் பேசியிருக்காரு. நாம எல்லாம் இங்க அசம்பிள் தான் பண்றோமே தவிர எதையும் இங்க உற்பத்தி பண்ணல. செல்போனை காட்டி அவர் பேசி இருக்கிறாரு. அவர் பேசினது சரின்னு உங்களுக்கு தோணுதா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அண்ணன் துரைப்பாண்டியன், அண்ணன் VS ராமன், அதே போலவே காங்கிரஸ் கட்சியினுடைய ஹிதயத்துல்லா அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். லைட்டா எக்கோ இருக்குண்ணே. அதாவது உள்ள நிறைய பேசிட்டு இருக்கிறீங்கப்பா, சவுண்ட குறைங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய மையமாக இருக்கிற 2 பேருக்கு நாடாளுமன்றத்தில் மிக முக்கிய பொறுப்பு. அதாவது நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் சபாநாயகர் அவர்கள், சபை தலைவர் அவர்களுக்கு கட்டுப்படுத்துகிற பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தரப்பினுடைய தளபதியாக பிரதமரும், எதிர்கட்சியினுடைய தளபதியாக எதிர்கட்சி தலைவரும் வந்து இங்க இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் பேசி ஆளுங்கட்சி தலைவர் வந்து பதில் சொல்லி முடிக்கிறது தான் மரபு. அந்த அளவிற்கு பொறுப்பா பேச வேண்டிய மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இந்தியாவை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ராகுல் காந்தி அவர்கள் சைனாவை உயர்த்தி, அதாவது சீனாவை, நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அல்லது நமக்கு இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிற சீனாவை உயர்த்தி பிடிக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய இறையாண்மையின் மீது நியாயமாக நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒப்பீட்டு அளவுல கூட ஒரு காலத்துல மேக் இன் இந்தியா எல்லாம், அதாவது உற்பத்தி துறையில தன்னிறைவு எல்லாமே வந்து ஒரே நாள் சாத்தியம் இல்லை. ஆனா இன்றைக்கு ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் எல்லாம் நாம ஒரு 6-7 ஆண்டு காலத்திற்கு முன்னால வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நாம ரயில் பெட்டி தொழிற்சாலைகளை, ரயில்வே தண்டவாளங்களை எல்லாமே ரயில்வே துறைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும், தளவாடங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு நாம முன்னேறி இருக்கோம். ஒண்ணு. இன்னைக்கு வானிலை பொறுத்த வரைக்கும், அதாவது சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும், அதுல செயற்கைக்கோள்களை ஏவுற இடத்துல நாம உலகத்தில் 5வது இடத்துல இருக்கோம். ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில நாம தண்ணீரை அடைஞ்சு நாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துக்கு நாம வந்திருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது, அவர் பேசிய 1 மணி 25 நிமிஷத்தில் 151 முறை சீனாவை பற்றி பேசுகிறார். நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா வளர வேண்டும் என்கிற அக்கறை இருக்குமானால் இந்தியா வளர வேண்டும், இந்தியா வளர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால், நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சைனாவை, பக்கத்தில் இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிற சைனாவை நாம வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம். அதுவும் நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவருடைய உரையின் மீது பேசும் பொழுது அப்படி பேசியிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரைட்டு. அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்கள் சொன்னாங்க, சைனா வந்து கல்வான் பள்ளத்தாக்கு, அந்த வடகிழக்கு மாநில பகுதியில் இருக்கிற கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது இன்னைக்கு நேற்றைக்கு நடந்தது இல்லை. 1962 பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்தோ சைனா வார், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த யுத்தத்தில் இந்தியா வெற்றி பெறல அன்னைக்கு. ஆனா இந்தியா வந்து அன்றைக்கு சமரசமாக பேசி முடிக்கப்பட்டது. அதாவது ரஷ்யா தலையிட்டு, அதுல வெளிநாடுகள் எல்லாம் தலையிட்டு சமரசம் பேசி முடிச்சாங்க.
அன்றைக்கு ஆக்கிரமித்திருந்த இடத்தை இன்றைக்கு வரை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரே நாள்ல ஒரே இதுல நம்ம மீட்ட முடியாது. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆக்கிரமிக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமித்த இந்திய பகுதிகள் இருக்கு பாருங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் நம்முடைய இந்திய தேசிய கொடியை உயர்த்தக்கூடிய இடத்திற்கு இந்தியாவுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு உலக அரங்கில் சொல்ல போனீங்கன்னா எப்பொழுதுமே அரபு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே எப்பொழுதும் உரசல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அரபு நாடுகளிலே எல்லாம் இந்தியாவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. இன்னும் வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற சைனாவாகட்டும், அந்த பகுதிகளில் இருக்கிற இந்தோனேசியாவில இருந்து நம்ம சமீபத்துல பிரதமர் வந்திருந்தாங்க, இந்தோனேசிய பிரதமர். அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய டீன்ல வந்து, அதாவது ஜீன்ல வந்து இந்தியாவுடைய தாக்கம் இருக்கு, மரபணுவில் எங்க இந்தியாவினுடைய மரபணுவும் எங்களுடைய மரபணுவும் ஒத்து போகிறது என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தோனேசியா எங்க இருக்கு, நம்முடைய அடிப்பகுதி, அதாவது இந்தியாவினுடைய வடகிழக்கு சொல்லுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல, தென்கிழக்கு பகுதியிலே இருக்கு, அடிவாரத்திலே இருக்கு. நம்முடைய பாதுகாப்பு எல்லை பகுதிகளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய இந்தோனேசியா, அது அந்த பிரதமர் அன்றைக்கு அந்த நாட்டுடைய அதிபர் வந்து இந்தியாவுடைய குடியரசு தின உரையில பேசிட்டு போறார். அந்த அளவிற்கு நாம இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியாவுடைய பூகோள அரசியல்ல ஒரு பக்கத்திலே பூட்டான், ஒரு பக்கத்திலே நேபாளம், ஒரு பக்கத்திலே பங்களாதேஷ், இன்னொரு பக்கத்திலே பாகிஸ்தான், சீனா, இப்படி எல்லாம் முரண்பட்டு இருக்கிற போது இப்ப 2 நாளைக்கு முன்ன கூட மகா கும்பமேளால வந்து பூட்டானுடைய மன்னர் வந்து அந்த விழாவில கலந்து புண்ணிய நீராடி விட்டு போகிறார் என்று சொன்னால் இந்தியாவுடைய மதிப்பு, இந்தியாவுடைய பூகோளத்தை, இந்தியாவுடைய எல்லைப்புறத்திலே இருக்கிற நாடுகள் மத்தியிலும் நம்முடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. அதனால மோடி வந்து தயவு செய்து ராகுல் காந்தியுடைய பேச்சை நான் வந்து ஒரு முயற்சியான பேச்சா நான் எடுத்துக்கிறேன். ஓகே பேசலாம் சார். ஒரு கிளாரிஃபிகேஷன் சார் இருங்க. 1960ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நடந்தப்பதான் வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது ரொம்ப தப்பு. மே 2020ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதுல 2000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்துட்டாங்க, வீடுகள் கட்டி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல, நாசாவோட படத்தை வச்சு உலகம் முழுவதும் பேசப்பட்டிருக்கு, பத்திரிகையில வந்திருக்கிறது, தமிழ்நாட்டு பத்திரிகையில் வந்திருக்கு. அதனால 1968 பண்ணதுல இருந்து ஆரம்பிக்கல, 2020ல நடந்தது. ஓகே சார், 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்துள்ளது அப்படிங்கிறது ராகுல் காந்தி இன்னைக்கு சொன்ன விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னால அருணாச்சல பிரதேசத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே ஒரு எம்பி, அவர் பேரு தபீர் கவு, அவரு பார்லிமெண்ட்ல இதை பேசியிருக்காரு. சரிங்களா? ஆனா திட்டவட்டமாக அதை இன்னைக்கு ராணுவ அமைச்சர் மறுத்திருக்கிறார். அவர் மேல உரிமை மீறல் பிரச்சனைய பிஜேபியினுடைய நிஷிகாந்த் துபே இல்ல, நிஷிகாந்த் துபே அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இவர் தான் வந்து நம்ம இவங்க மேலையும் கொண்டு வந்தாரு, மொஹுவா மொய்த்ரா மேலையும் இவர் தான் கொண்டு வந்தார். முக்கியமாக பேசிய விஷயங்களை எல்லாம் அதெல்லாம் ஒரு ஓரம் தள்ளி வச்சுட்டு ஏதோ தேசத்துக்கு எதிராக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க இது பண்றாங்களா, இல்ல இதுதான் இவர்களுடைய யுக்தியா? திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு வரலாற்று புகழ்மிக்க ஒரு பேச்சு. ஓகே, அது மட்டுமல்ல, ஆதாரபூர்வமான பேச்சு, ஆதாரங்களை முன்னெடுத்து வைத்துதான் அவர் பேசினார். இந்த 4000 சதுர கிலோமீட்டர் என்பது நீங்களே சொன்ன மாதிரி, துரைப்பாண்டி அவர்கள் சொன்ன மாதிரி நாசா மூலமாக வந்து பல நேரங்களில் இதை பேசியிருக்கோம். பாஜக எம்பியும் பேசியிருக்காரு. அது மட்டுமல்ல, லடாக்ல எவ்வளோ ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்காங்க, இங்கே ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காங்கிறத நம்ம ஏற்கனவே 4 வருஷமா 5 வருஷமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பிஜேபி பதில் சொல்லலை. ஆக இது ஒரு வெளிவிகார விஷயம், இது ஹோலி, இது புனிதம் என்று சொல்லி இந்திய மக்களை அவர்கள் ஏமாற்ற முடியாது. உரிமை மீறல் பிரச்சனை எது வந்தாலும் திரு ராகுல் காந்தி சமாளிப்பார். அவருடைய பேச்சில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு,
கடந்த 10 ஆண்டுகளாக ஜிடிபி ஆதாரம், எந்த ஆதாரம்? அவங்க கொடுத்த ஆதாரத்தை சொல்றாரு. 15.3 இருந்த உற்பத்தி இன்னைக்கு 13.6 வந்து நிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏறத்தாழ 2 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அதே நிலைமை தான் ஏற்றுமதிக்கு, அதே நிலைமை தான் வேலை வாய்ப்புக்கும். முதல்ல வேலை வாய்ப்பை சொல்றாரு. இந்த வேலை வாய்ப்பு விஷயம் சொல்லும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இதை சரி செஞ்சிருக்கலாங்கிறாரு. ஆனா மிக மோசமான ஒரு சூழ்நிலையில 2 கோடி வேலைன்னு சொன்னவங்க கொடுக்கலைங்கிறதுனால தான் அதை பிஜேபி மேல அந்த குற்றத்தை வைக்கிறார். நம்பர் 1. இதுக்கு நேரடியா இங்க வர்றாருன்னு சொன்னா, நீங்க 2021 எடுத்திருக்கணும். எது? சென்சஸ் எடுத்திருக்கணும். எடுக்கல. 2002 போச்சு, 2003 போச்சு, 2004 போச்சு, 2005 வந்திருக்கு. இன்னைக்கு எந்த நிதியும் நீங்க ஒதுக்கல. எதுக்காண்டி? அஞ்சலியாவது எடுக்கணும். அப்ப மகளிரை நீங்க ஏமாத்துறதுக்காக வேண்டி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த ஏமாத்துற சட்டம் கூட இன்னைக்கு வரையும் இந்த சென்சஸ் எடுத்துட்டு அதுக்கு பின்னால தொகுதி மறுவரை பண்ணா தான் கொடுக்க முடியும். அப்ப மக்களை நீங்க பெரும்பாலும் ஏமாத்தி இங்க வாக்கு வாங்கினது மறைமுகமா அவர் சொல்றாரு. இப்ப இன்றைக்கு தெலுங்கானாவில் எடுக்கப்பட்டதுல இருந்து அது இந்தியா முழுக்கும் அதனுடைய கணக்கை சொல்றாரு. ஏறத்தாழ 90 விழுக்காடு மக்கள், அந்த 90 விழுக்காடு இந்து மக்கள். அதுல பெரும்பாலும் 80 விழுக்காடு யாரு? 80 விழுக்காடு 90 இந்து மக்கள். இந்து மக்களுக்கு எதிராக அவருடைய அதிகாரம் போயிருக்கு, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் போயிருக்கு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி போயிருக்குங்கிறத அழகா ஒரு உதாரணத்தோட ஏற்கனவே சொன்னாரு. 93 அதிகாரிகள் பிரதமர் அலுவலகத்தில் இருக்காங்க. அதுல 3 பேரை தவிர 90% இந்துக்களா இருக்கக்கூடிய ஓபிசியோ எஸ்சியோ அதாவது தலித்தோ யாரும் இல்லை என்பதை தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வரை அதுக்கும் பதில் சொல்ல. ஆக உண்மையிலே உரிமை மீறல் கொண்டு வந்திருந்தா எதுக்கு கொண்டு வந்திருக்கணும்? அன்னைக்கு கொண்டு வந்திருக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம், நீங்களே சொன்ன மாதிரி எதை காமிக்கிறாரு? செல்போனை காமிக்கிறாரு. இது இன்னைக்கு மேனுஃபேக்சர் ஆயிருக்கணும். ஆரம்ப காலத்தில் நம்ம எப்பவுமே அசம்பிள் பண்ணலாம், ஒரு நாட்டில இருந்து வாங்கி அசம்பிள் பண்ணலாம். அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 பொருள் வாங்கி அசம்பிள் பண்ணா பிறகு 2 இங்க தயார் பண்ணும், 4 கொண்டு வரலாம். அப்புறம் 4 இங்க தயார் பண்ணும், 2 கொண்டு வரலாம். இதுதான் அசம்பிளிங். எனக்கு இந்த துறை எனக்கு தெரியும். நான் சைனாவுக்கு பல முறை போனவன். அதுவும் என்ன சொல்ல போனா, நாமும் கற்போம் சீன மந்திரம்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அது உலக அளவில் புகழ் பெற்றது. காரணம், அந்த நான் சொல்றது 80களில் எழுதினேன். அன்னைக்கு நான் பின்னோக்கி இருந்தோம். அப்பதான் ராஜீவ் காந்தி சொன்னாரு, நான் மேற்கு திரும்புவதை விட கிழக்கே திரும்ப வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் அழகா ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அமெரிக்காவை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு சீப்பா இருக்கும், அமெரிக்காவில் காஸ்ட்லி இருக்கும். ஆனா சைனா அப்படி இல்லை. சைனா நம்மள மாதிரி ஒரு நாடு. இந்த 10 வருஷமா நீங்க செய்ய தவறியது இன்னைக்கு சோலார். இன்னைக்கு சோலார் பேனல் எங்க வாங்கிட்டு இருக்கோம்? அன்னைக்கு சோலாரை வாங்கி இருக்கலாம். இன்னைக்கு சோலார் எந்த செஞ்சிருக்கணும்? இங்க செஞ்சிருக்கணும். இப்ப கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, முழுசா ஒன்னும் ஆரம்பிக்கல. நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி நம்ம சோலார் இறக்குமதி பண்ண வேண்டியதில்லை. 2வது ட்ரோன். அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு. இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா வார்ல நடக்கக்கூடிய விஷயத்துல ஒரு சாதாரண பேட்டரி, சாதாரண மோட்டார், இதுதான் இங்க வேலை செய்யுது. நாம ஒரு காலத்துல இங்கே நாம கோயம்புத்தூர் உட்பட மோட்டார் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ண நாட்டில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? அதே கோயம்புத்தூர்காரங்க சீனாவோட இறக்குமதி பண்ணலான்னு இவங்க அனுமதி கொடுத்ததுனால மோட்டரை இறக்குமதி பண்ணி இன்னைக்கு விற்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. அது அழகா சொல்றாரு அவரு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த பேட்டரி விஷயங்கள், இது நாம் தயார் பண்ண வேண்டிய விஷயங்கள் தயார் பண்ணனால என்ன ஆகுது தெரியுமா? நம்முடைய பணம், நம்ம வாங்கக்கூடிய பொருள்ல ஒரு பகுதி சீனாவுக்கு வரியா கட்டுறோம், இங்க வரியா கட்டுறோம், இங்க வரியா கட்டுறோம். சீனாவுக்கு ஒரு பக்கம் வரியா கட்டுறோம், இந்த பக்கம். அதுக்கடுத்து ஒரு அருமையான விஷயத்தை சொல்றாரு. இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு கன்சம்ஷன், நுகர்வு அதிகம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு மகேந்திரா, ஒரு டாட்டாவுடைய பல நிறுவனங்கள், அதே மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் பேரை சொல்லி இவர்கள் எல்லாம் தயாரிப்பில் இன்னைக்கு இருக்கிறாங்க, தயாரிப்பில் ஈடுபடுறாங்க. ஆனா நுகர்வுல அதானி அம்பானியும், அதாவது பெட்ரோல் குரூட் ஆயில வாங்கி சுத்தம் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதானி எல்லா பொருள்களையும் இம்போர்ட் பண்ணி வாங்கி விற்கிறார். அது நிலக்கரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்தியாவை தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம்? அதாவது வேணும். அதுக்குதான் சொல்றாரு. நீங்க ஒரு வார்த்தை எப்படி சொல்றாரு? பிரதமர் மோடி கொண்டு வந்த மேக் இன் இந்தியாங்கிற அந்த திட்டங்கள்ல தான்
ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு அவரு. அப்ப இந்த மேக் இன் இந்தியாங்கிற மட்டும் ஒழுங்கா நடந்திருந்தா இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை இவ்வளவு மோசமா இருந்திருக்காது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, சீனாவை சொல்றாரு. நாம அடுத்தவங்களை பார்த்துதான் நாம முன்னேற முடியும். அப்ப சீனாவை தாக்குறாரு. சீனா இவ்வளவு தூரம் முன்னேறாது மட்டுமல்ல, சீனா இந்த அளவுக்கு நம்மளுடைய வரியை இது பண்ணுது. 3 மடங்கு நாம சீனாவில இறக்குமதி பண்றோம். 2014 இந்த 10 ஆண்டுகள்ல 3 மடங்கு நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அப்ப நம்ம ஊர்ல உள்ள ப்ரொடக்ஷன் தொழில் அவுட் ஆயிடுச்சு. அப்ப நாம கட்டக்கூடிய வரி யார் கட்டுறோம்? எப்படி நிலக்கரிய 1 பங்கு இந்தோனேஷியால வாங்கி சிங்கப்பூர் கம்பெனியில பேரை மாத்தி இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது 2 மடங்கு ஆக்கி இன்னைக்கு ஒவ்வொருவர் மின்சாரம் கட்டும் போது மோடி அவருடைய நண்பரான அதானிக்கு 1 பங்கு ஒவ்வொரு இந்தியனும் மின்சாரத்துக்கு. இது மாதிரி நீங்க டாக்ஸ் கட்டுறது இந்தியாவுடைய ஜிஎஸ்டி மட்டுமல்ல, இப்ப வெறும் ஜிஎஸ்டி வாங்குற ஊரா போச்சு இந்த ஊரு. ஆனா ப்ரொடக்ஷன்ல வரியை வாங்கக்கூடியது நாம் ஒவ்வொருவரும் சைனாவுக்கும் வரி கட்டுறோம் அப்படிங்கிற உண்மையை இன்னைக்கு எடுத்து உரைச்சிருக்காரு இந்த உலகத்துக்கு. இன்னைக்கு அது மட்டும் சொல்ல, இன்னைக்கு இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்தியருடைய வேலை வாய்ப்பு இன்னைக்கு பறிபோய் இருக்கிறது என்பதுதான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு காலர். வணக்கம் கோவிந்தராஜன். வணக்கம் சார். உங்க டிவி வால்யூம் குறைங்க கோவிந்தராஜன். நல்லா குறைங்க, நல்லா குறைச்சிட்டு பேசுங்க. போன்ல பேசுங்க இல்லன்னா டிவில பாருங்க. போன்ல பேசணும்னா டிவி வால்யூம் குறைக்கணும். இல்ல டிவி நிச்சயம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. அதாவது நாம இந்தியால 140 கோடி மக்கள் இருக்காங்க. வளர்ச்சி டெய்லி ஒரு இண்டஸ்ட்ரி எதனா தொடங்கி வைக்கிறது, மாசத்துக்கு ஒரு 10 இண்டஸ்ட்ரி தொடங்கி வைக்கிறத பத்தி பிரதமர் ஒன்றிய அமைச்சர்களும் முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே பாருங்க, ராமர் கோயிலுக்காக ஒரு மாசம், அப்புறம் இப்போ கும்பமேளாக்கு ஒரு மாசம், அடுத்தது காசிக்கு ஒரு மாசம், இது மாதிரி காசி தமிழ் சங்கம்னு ஒரு மாசம். இப்படி ஒதுக்கினா இந்துக்களுக்கு எப்படி முன்னேற்றம் கிடைக்கும்? இந்துக்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னா எதனா ஒரு இண்டஸ்ட்ரி கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லா ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாருமே அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் வளர்ச்சி வரும். டெய்லி மதத்தை பத்தியே சிந்திச்சுன்னா நானும் டெய்லி சாமி கும்பிடுறேன். சாமி கும்பிடுறது அவங்க சொல்றேன். சரி டிவில எப்ப பார்த்தாலும் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. இன்னொரு காலர். வணக்கங்க, தஞ்சை சபரிமுத்து. வணக்கம். நீங்க பேசலாம், கொஞ்சம் சீக்கிரமா பேசி முடியுங்களா? ஐயா, அந்த சொல்றீங்கல்ல, அந்த ஐயா சொன்னார், ராகுல் ஐயா சொன்னது 100 விழுக்காடு உண்மைங்கய்யா. ஐயா, சாதாரணமா ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுனால சீன பொருள் இல்லாம ஒரு பிறந்த நாளே கிடையாதுங்க. அனைத்து பொருளும் சீன. என்னப்பா பண்றீங்க நீங்க? ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? இல்ல சார், இங்க நீங்க சொல்லுங்க சார். அதான் சாதாரண ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுனால சீன பொருள் இல்லாம பிறந்த நாளே கொண்டாட முடியாதுங்கய்யா. அந்த மாதிரி சூழலுக்கு தள்ளிவிட்டு அப்புறம் இந்தியா பொருளை வாங்கணும்னா எப்படிங்க வாங்குறது? சரி ஐயா, நல்லதுங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? அதான் சிறப்பு விருந்தினர்கள் இதுக்கு சரியான பதில் சொல்லுங்க. ராமன் சார் சொல்லுவார் பாருங்க பதில் உங்களுக்கு. நன்றி. மேக் இன் இந்தியா வெறும் 2023, 24 5 விசா ஒதுக்கல. 24, 25 4 கூட ஒதுக்கல. 25, 26 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த மேக் இன் இந்தியா குறித்த விளம்பரங்கள் எல்லாம் பல இடங்கள்ல அரசாங்கம் வச்சிருக்கு. குறிப்பா ரயில்வே நிலையங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ரயில்வே நிலையங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரத்தை விட அதுக்கான ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி கம்மி தான், அதுக்கு செலவழிக்கப்பட்ட நிதியை விட. இதே கேள்வியே நீங்க இந்த விளம்பரத்தை பற்றி கேட்க முன்னா இதே கேள்வியை தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடிய விளம்பரத்தை பற்றி நீங்க கேட்க முடியுமா? ஏன் விளம்பரம் பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு அவங்க மாநில மக்களுடைய வரி பணத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வளோ விளம்பரங்கள் பண்ணுது. மத்திய அரசை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும்
அதாவது 60 ஆண்டு காலமாக நாட்டையும் தேசத்தையும் மக்களை ஏமாற்றிவிட்டார்கள். 2014க்கு பிறகு அவர்களால் இங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற ஒரு விரக்தியினுடைய விளிம்பில் தான் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய தனித்துவத்தை கொச்சைப்படுத்தி அந்நிய நாட்டுக்கு கொடைபிடித்து அந்நிய நாட்டை பற்றி போலாரம் சுட்டுகிறால். சமீபத்தில் கூட ஹெச்ராஜா அவர்கள் சொன்னார், அமெரிக்காவில் சென்ற போது இந்தியாவை விமர்சித்து கேவலப்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட உமர் அவர்களை சந்தித்தார் என்றால் ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய தேசத்துக்கு நம்முடைய நாட்டுக்கு விரோதமாக செயல்படைய எல்லா தலைவரையும் சந்திக்கிறாரு. அப்போ இவருடைய நோக்கம் என்ன? நம்முடைய நாட்டை யாராவது தன்னுடைய வீட்டு பிள்ளைகளை கேவலமாக பேசுவாங்களா? இந்த நாட்டினுடைய ராகுல் காந்தி ஒவ்வொரு முறை வெளிநாட்டு செல்கின்ற போது நாட்டின் இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய புனிதத்தை, இந்தியாவுடைய தெய்வீகத்தன்மையும் கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நிலைப்பாடு உள்ளவர்கள். ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு முழுக்க இன்னைக்கு ஒரு நாட்டில் எந்த நாட்டிலுமே கார் மேனுஃபேக்சர் செல்போன் எல்லா உதிரி பாகங்களும் எல்லா நாட்டிலிருந்து வாங்கக்கூடியதான். அதை அசம்பிள் பண்ணி தான் ஒரு பொருள் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி வந்த பிறகுதான் பி இந்தியன் பை இந்தியன் போது மேக்கிங் இந்தியா காங்கிரஸ் ஆட்சி அப்படியே மேட் இன் சைனா மேட் இன் ஜப்பான் பொருளை வாங்கினீங்க. இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய எவ்வளோ கார் உற்பத்தி பண்ண டாடா நிறுவனமே ஒரு உதாரணம் தானே. என்ன பொருள் இருக்கு? எவ்வளோ பொருட்கள் சார், கார் உதிரி பாகங்கள் காருடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள் வெளிநாட்டிலிருந்து இது பண்ணி எவ்வளோ நிறுவனங்களை கொண்டு வந்திருக்காங்க. காங்கிரஸுக்கு எதையாவது ஒன்று சொல்ல வேண்டும் சார். இந்தியாவினுடைய இறையாண்மை, அதாவது செய்தியாளர் என்ன கேட்குறாங்க, குடியரசுத் தலைவருடைய உரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்குறாங்க. அதற்கு சோனியா காந்தி அம்மையாரும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார், அவர் டயர்டாக இருக்கிறாங்க, அவர் பேசவே முடியலன்னா ஒரு குடியரசுத் தலைவருடைய அந்த கண்ணியமான அந்த பதவியை கூட கொச்சைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது தானே. பீகாரை சேர்ந்த வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடர்ந்தாரா இல்லையா? இப்படியா அப்பளுக்குள்ள காரணம் என்ன? இந்த நாட்டில் பிறந்து விட்டு இந்த நாட்டுடைய எல்லா அனுபவங்களையும் என்ஜாய் பண்ணிவிட்டு தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை நீங்க விஷவிதையா தூச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால பிரதமர் சொன்னார் அர்பன் நக்சலைட்டுகள், அதாவது சிலர் பேசுவது நக்சலைட் போன்ற பேச்சுகளாக உள்ளது என்று பிரதமர் மறைமுகமாக சொன்னது. யாரே சொன்னார்? எதிர்க்கட்சி தேச தலைவர்கள், தேசத்துக்கு உழைத்தவர்கள், தேசத்தினுடைய நன்மைக்கு உள்ளவர்கள் இந்த நாட்டுக்கு விட்டுவிட்டு தேச விரோதிகளை கூட்டணி சேர்ந்து கூட்டாக செயல்பட்டால் நீங்கள் யாரை ஆதரிக்கின்றீர்கள்? உங்களை மக்கள் ஏற்கனவே 2014 கை கழுவிட்டார்கள். ஆகவே இனிமேல் இந்தியாவிற்கு கைக்கு வேலை இல்லை. ஆகவே தான் எம்ஜிஆர் அவர்கள் வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை சொல்லி வேடிக்கையாக நீங்க நம்பி விடாதே என்று சொன்னார். என்றால் யார் என்று சொன்னால் பிரதமர் பட்டுக்கொடை சொன்ன எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லுகின்றார். ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு விரத்தின் விளிம்பில் உள்ளார்கள். அவர்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அவர்களால் டெல்லியில கூட இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கூட ஒரு சீட்டை கூட அவங்களால வாங்க முடியாத நிலைமையில தள்ளப்பட்டுள்ளது. அத்தகைய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி இதையும் பேசும், இதையும் அப்புறமும் பேசும். காரணம் என்றால் இந்தியாவின் உள்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி மணிப்பூர் பிரச்சனை எப்படி பெருசாக்குகின்றார்களோ, தமிழ்நாட்டில் கனிமொழி அம்மையார் நாடாளுமன்றத்தில் எப்படிலாம் குரல் கொடுத்தார்களோ அதே போல் ராகுல் காந்தி அவர்கள் இந்த இறையாண்மைக்கு எதிராக தான் அவர்கள் பல விஷயங்கள் பேசுகின்றார்கள். சைனா பொருளை பற்றி நீங்க ஒரு நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும், நாட்டுடைய தனித்துவத்தை பற்றி பேசணும், இந்த நாட்டின் பெருமை பற்றி பேச வேண்டும், இந்த நாட்டின் இறைமை பற்றி பேச வேண்டும். அதையெல்லாம் விட்டுக்கிட்டு வேலை வாய்ப்பில் அதில் வேலை வாய்ப்பு மத்திய அரசு மட்டும் எடுக்கிற கிடையாது. மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் மத்திய அரசும் கூட்டாக சேர்ந்தால் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை எதிர்க்கட்சி வரிசையில் நின்று பிரச்சனை கிளப்புறது, உடனே மாறி சண்டை போடுறது, அப்படி பார்த்தா டெல்லியில் போய் சண்டை போடுறது. உங்களுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியும் இந்த அவங்களுடைய குடும்ப சுயநலனுக்காக தான் அவர்கள் பேசுகிறது. தமிழ்நாட்டுடைய மக்களின் நலனுக்கோ வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பியாவது 2014 பிறகு அங்கே பேசுறது ஒரு நபரை சொல்லுங்கள். எல்லாரும் பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, தவிர்த்து கம்யூனிஸ்ட்வாதிகள் சொல்லுவார்கள் அவர்கள் வேலை இல்லை. அவர்கள் இந்த நாட்டிற்கு முழுக்க காங்கிரசுக்கு பேசுனது எல்லாமே தப்பு. ராகுல் காந்தி பேசிய பேச்சு அத்தனையுமே இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்கள். ஓகே பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியம். Was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open.
Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. 2 நேயர்கள் நம்மோட இணைப்பில் உள்ளனர். மகாலிங்கம் வணக்கம்ங்க. வணக்கம் சார். பேராவூர் மகாலிங்கம் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்க நிகழ்ச்சி பார்க்கலாம் சார், டெய்லி நல்லா இருக்கு சார். சரிங்க, நல்லது, நன்றி. நம்முடைய பிஜேபி அரசு பாதுகாப்புல உறுதியா இருக்காங்க சார். சரி, தான் பண்றாங்க. அவங்க காங்கிரஸ்காரங்க 60ல லைட்டா கோட்டை விட்டு அவங்க சீனாக்காரங்க உள்ள வந்துட்டாங்க சார். அவங்க இனிமேலும் திரும்பி வர முடியாது, ஒரு இன்ச்சு கூட உள்ள வர முடியாது சார். நம்ம இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணி மக்கள்லாம் முன்னேறி நாடு முன்னேறிச்சுன்னா அவங்க திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிடலாம் சார். ஓகே, பாதுகாப்புல. சரி, நம்ம நாடு முன்னேறினா தான் சைனா பொருள் கொஞ்சம் அதிகமா வாங்க மாட்டான். ஓகே, உள்நாட்டு உற்பத்தி நல்லா இருக்கும். சரி, நம்ம இறக்குமதி இப்ப கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமா இருக்கு, அது கொஞ்சம் குறையணும். சரி, அப்ப கட்சிகளும் அதிகமா இருக்கு. எல்லா கட்சியும் க்ளோஸ் பண்ணிடணுமா? இல்ல சார், ஒரு 4-5 கட்சி தான் இருக்கணும். சரி, நல்லதுங்க, நல்லது, நன்றிங்க, நன்றி, நன்றி. கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம்ங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. இந்தியா சீனா எல்லை பகுதி பிரச்சனை பத்தி தானே பேசுறீங்க? ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 70 வருஷமா நாங்க இந்தியால இன்னைய வரை அகதியா தான் இருக்கோம். இந்தியா சோஞ்சிபுரம் கிராம பஞ்சாயத்து தமிழ்நாட்டுல 2வது மிகப்பெரிய கிராம பஞ்சாயத்து. ஐயா, தமிழ்நாடு மிகப்பெரிய எங்களோட இடத்துக்கு பத்திரப்பதிவு பண்ண முடியாது. இந்திய அரசாங்கோட பத்திரப்பதிவு எந்த இடத்துல? சோஞ்சிபுரம் கிராம பஞ்சாயத்தியா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட சோஞ்சிபுரம் கிராம பஞ்சாயத்து. சரி, தமிழகத்துல 2வது மிகப்பெரிய பஞ்சாயத்து சார். எங்களோட கண்ட்ரோல் மடத்துக்கு கீழே இருக்கோம் சார். நாங்க திருவாடுதுறை மடம் இருக்கா, ஆமா, அதுக்கு கீழே இருக்க சார். நாங்க 70 வருஷமா அடிமையா தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு அரசாங்க லோன் கிடையாது, எங்க இளைஞர்களுக்கு ஒரு அரசாங்க லோன் கிடையாது, வீடு கட்ட லோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அது மடத்தோட இடமா இருக்கும். மடத்தோட இடம்னா நாங்க இந்திய குடிமகன்கள் தானே. இங்கேயே இவ்வளவு பிரச்சனை என்னதான் சீனா, இங்கேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். எங்களா வாழ்வாதாரம் கெட்டு போயிடுச்சு சார் எங்களுக்கு. இல்ல, அப்படி இல்லைங்க. அது மடத்தோட இடத்துல நீங்க தலைமுறையா நீங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க. உங்களோட பிரச்சனை வேற. ஐயா இல்லையா, உங்களுக்கு வேலை ஒரு லோன் கவர்மெண்ட் லோன் கிடைக்கணும் இல்லையா, ஒரு மோடி பிரதமர் வீடு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல, மொத்த இடமுமே மடத்துக்கு சொந்தமானதா இருக்கும் போது அங்க எப்படி நீங்க வீடு கட்ட முடியும்? வீடு எல்லாருமே கட்டி வாழ்றாங்க சார், ஆனா பத்திரப்பதிவு பண்ண முடியாது.
இல்ல பண்ண முடியாதுங்க, அது கரெக்ட் தானே. பண்ண முடியாது சார். அதனால எங்களுக்கு பாரத பிரதமர் வீடு நிறைய பேருக்கு கிடைக்கல. ஓகே, புரியுது புரியுது புரியுது. படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்புக்கு லோன் கிடைக்கல. இல்ல அதுக்கெல்லாம் லேண்ட் வந்து பட்டா உங்க பேர்ல இருக்கணுங்க. பட்டா இருக்கு சார், ஆனா மரத்துக்குள்ள தானே சார் இருக்கா. ஆமா ஆமா, இல்ல அப்ப தர மாட்டாங்கல்ல. ஓனர்ஷிப் உங்ககிட்ட இல்லாத போது எப்படி கொடுப்பாங்க? அப்ப என்ன சார் இது? அப்ப நாங்க என்ன சார், ஒரு அரசாங்கத்தோட சலுகை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார், அதான பிரச்சனை. சரி, நல்லதுங்க. இந்த மாதிரி விஷயங்களை தீர்த்தீங்க தான் நல்லா இருக்கு சார். நல்லதுங்க, நல்லது, நன்றிங்க, நன்றி, புரிஞ்சிருச்சு, நன்றி சார். ராகுல் காந்தி பேசினது பொருளாதார பின்புலத்தோட புரிஞ்சுக்கணுங்க. ஏதோ ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிராலாம் பேசல, அப்படியா? சைனாவுக்கு அப்படி ஆதரவாலாம் பேசல. ஓகே, சைனா நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கான், உள்ள வந்துட்டாங்கிற வேதனையை தான் பேசியிருக்காரு. ஓகே. ஆனா ராகுல் காந்தி பேசும்போது சொன்ன விஷயங்களை என்ன எக்கனாமிக்ஸ் டீடைல்ஸ்னா, இந்திய நாட்டுடைய இறக்குமதி 100 ரூபாய்க்கு நீங்க இறக்குமதி பண்ணீங்கன்னா 15% சீனாவில இருந்தா வருது. 15 ரூபாய்க்கு இறக்குமதி. ஓகே. 121 பில்லியன் டாலருக்கு இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு. இது வரலாறில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. சரி. அடுத்து ஒரு வளர்ந்த நாடு, 3வது நாடா ஆக போறோம், 4வது நாடா ஆக போறீங்கன்னா உங்களுடைய பெர் கேபிட்டா தனி மனித வருமானம் எவ்வளவுங்க? ஓகே. ராகுல் காந்தியை பேச்சு இந்த பின்புலத்துல இருந்தா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஏசியாவிலேயே அதிகமாக இருக்கிற நாடு, பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா இருக்கிற நாடு எது? சிங்கப்பூர் தான், சைனா தான். ஆனா இந்தியாவை எவ்வளவுங்க? 2138 டாலர். இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, இந்தியா வளர்ந்துருச்சா? 4வது நாடா 3வது நாடா? சிங்கப்பூரோடைய பெர் கேபிட்டா இன்கம் பாப்புலேஷன் 65,422 டாலர். இல்ல சார், சிங்கப்பூரோட பாப்புலேஷன் என்ன நம்ம நீ அப்ப சைனாவை எடுத்துங்க. சைனாவோட பாப்புலேஷன் எவ்வளவு? 144 கோடி இல்லையா? அவ 13,000 டாலருக்கு மேல பெர் கேபிட்டா இன்கம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வந்து லக்சம்பர்க் அல்லது அமெரிக்கா அதுக்கெல்லாம் போகவில்லை. ஆசிய நாடுகளிலே இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னங்கிறது கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம பேசணும். அப்ப வளர்ச்சி என்பது எதை வைத்து அளவுகோல்? அதுதான் ராகுல் காந்தி கேட்கிற கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன். இந்தியா மட்டும் அவர் கூட சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வேலை வாய்ப்பு வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு யூபிஏவும் காரணம், என்டிஏவும் காரணம்னு சொல்றாரு. நீங்க என்டிஏ எப்படி காரணம் இல்லைன்னு பதில் சொல்லுங்க. ஒண்ணு. ஓகே. நான் சொன்ன மாதிரி சைனாவோட உற்பத்தி. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். செமி கண்டக்டர்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இந்த பட்ஜெட்ல ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க சார். பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல யார் அதிகமா செமி கண்டக்டர் உற்பத்தி பண்றாங்க அவங்க கைக்கு தான் உலகம் போகும். அமெரிக்கா இந்த திமிர் எங்க இருந்து வருது? அமெரிக்காவை நம்மளால எதிர்த்து பேச முடியுதா? அவங்க கலிபோர்னியாவில் இன்டெல் நிறுவனத்தை வச்சு அவன் தான் உலகத்துல அதிகமா செமி கண்டக்டர் உற்பத்தி பண்றான். இப்ப நாம வந்து அதுக்காக ஒரு நிறுவனத்தையே தொடங்கணும். இப்ப என்ன ஆச்சு? நம்ம செமி கண்டக்டர்னா அது என்னன்னா, அதுக்கு தமிழ்ல பெயர் வந்து குறை கடத்தி என்ற பெயர். செல்போன்ல, டிவியில, கம்ப்யூட்டர்ல எல்லாத்திலும் மின்சாரத்தை வரும்புகிற பொழுது அதற்கு தேவையான அளவுக்கு மின்சாரம் எடுத்துக்கொள்கிற இதுக்கு பேர் தான் குறை கடத்தி அல்லது செமி கண்டக்டர். இன்னைக்கு அது நம்ம கிட்ட என்ன இருக்கு? நீ யோசிச்சு பாருங்க. நாம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அதனால வந்து ராகுல் காந்தி அந்த போனை வச்சுட்டு சொன்னதும் அது பொருத்தமானது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து இந்தியாவில் வளர்ச்சி, நீங்க 4வது நாடு 3வது இந்த பட்ஜெட்ல எவ்வளவுங்க வளர்ச்சி சொல்லுங்க? இந்த பட்ஜெட் இப்ப போட்டீங்கல்ல, ஒரு 2 லட்சம் கோடி வந்திருக்குமா சார்? அது போன பட்ஜெட் ஆக்சுவலா அப்படியே படிக்கிறோம். 48,20,512 கோடி ரூபாய். ஆனா ஆக்சுவல் செலவு பண்ணது எவ்வளவு தெரியுங்களா? 47,16,481 கோடி ரூபாய். அதாவது பட்ஜெட்டை விட குறைச்சு. இதெல்லாம் என்னன்னா பட்ஜெட்ல துண்டு விழுற பணத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. இந்த பட்ஜெட் எவ்வளவுங்க? 50,65,000 கோடி. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுனா 2,48,858 கோடி. இந்த 2,48,858 கோடியை தான் பல்வேறு இலாக்காக்களுக்கும் நம்ம பகிர்ந்தளிக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா எத்தனை பர்சன்ட்? 5ல இருந்து 6% தாங்க இன்க்ரீஸ். ஆனா பணவீக்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் இந்தியாவுல? 6%க்கு மேல. பணவீக்கம் 9%க்கு மேல. அப்போ இந்த நாட்டோட பட்ஜெட்டை போட்டு பெருசா நான் சாதிச்சிட்டேன். நீங்க வந்து வருமான வரி கட்டுற 2 கோடி பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க, உண்மை. ஆனா அதுக்கு அப்புறமா நாட்டோட நிலைமை என்ன தெரியுங்களா? பர்சனல் டாக்ஸ் கட்டுறவங்க தான் அதிகம். இந்திய நாட்டுல பர்சனல் இன்கம் டாக்ஸ் மூலமாக வருகிற பணம் 13,50,000 கோடி. கார்பரேட் டாக்ஸ் மூலம் வருகிற பணம் வெறும் 11,30,00,000 அவ்வளவுதாங்க. அப்ப யார் இந்த நாட்டில் பணம் கொடுக்கிறது? அடுத்தது ஜிஎஸ்டி. அதாவது முன்னெல்லாம் பட்ஜெட்னா ஒரு மரியாதை இருக்கும், ஒரு பயம் இருக்குங்க நமக்கு. ஐயோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்களோ, அதுக்கு என்ன ஆகுமோ, இதுக்கு என்ன ஆகும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மரியாதையே கிடையாது. பட்ஜெட்டுக்கு
வெறும் கணக்கு. ஆனா என்ன இதுல நடக்குதுன்னா ஜிஎஸ்டி மூலமாக நாட்டு மக்கள் மீது வரியை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே 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 ஓகே. ஜிஎஸ்டி வரி அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? சாதாரண மக்கள் அதிகமா இன்டைரக்ட் டாக்ஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஒரு 2 காலர். வணக்கம்ங்க தாஸ். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் தாஸ், சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரமா. சார், இந்த இப்ப விவாதத்துல கலந்துகிட்டு இருக்காங்க இந்த விஎஸ் ராமனும் தூத்துக்குடி செல்வமும். ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. அத பத்தி தான் நாங்க உங்களுக்கு சந்தேகம் கேட்கணும். ராமன் கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க கனெக்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, அவரு பேசுவார் உங்ககிட்ட, நீங்க சொல்லுங்க. அதாவது அவர் எல்லாமே இந்தியாவில என்னமோ இதா பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரி பேசுறாரு. பிரதமர் முத 2014 வரும்போது என்ன சொன்னாரு? 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை பண்ணுவோம், ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுவோம், 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டு ஆட்சிக்கு நான் 60 மாதத்துல நான் நல்லாட்சி கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. என்ன ஆட்சி கொடுத்திருக்கிறாரு? 80 லட்சம் 80 கோடி பேருக்கு இலவச அரிசி கொடுக்கிறேன்னு பேசுறாரு. அப்ப அந்த 80 கோடி பேரும் வறுமைக்குள்ள தானே இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்க ஐயா, சரி, நல்லதுங்க ஐயா. தாசையா, நன்றி நன்றி, உங்க கேள்விக்கு நன்றி. இன்னொரு காலர். வணக்கம்ங்க மகேந்திரன் சார். மகேந்திரன் சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் 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 சார். இல்லை சார், இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு, கேள்வி கேட்கிறாரு. அதை பேஸ் பண்ண முடியலையே பிரைம் மினிஸ்டர்னால. ஓகே. பேஸ் பண்ண முடியாம என்ன சொல்றாரு, பல கண்டதை சொல்றாருங்க. ஓகே. ஆனா இவர் ஏற்கனவே போய் சொன்னவர் தானே, இந்த காலேஜ்ல படிச்சேன், அந்த யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட் வாங்கினேன்னு சொன்னவர். ஓகே. அவர் எந்த காலேஜ்ல படிச்சாரு ப்ரூவ் பண்ணீங்க. ஓகே ஓகே. எந்த யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட் வாங்கினாரு இன்னும் தெரியலைங்க. சரிங்க, சரி சரி, நல்லதுங்க. எப்படி சார் நாட்டுக்கு நல்லது செய்வாரு? நல்லதுங்க, நல்லது நல்லது. இல்ல இவர் அதானி அம்பானிக்கு அப்படியே 25 கோடி தள்ளுபடி பண்றாரு, ரைட் ஆஃப் பண்றாரு பார்லிமெண்ட்ல. சரி சரி சரி. தமிழ்நாடு பட்ஜெட் என்ன சார் ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. தமிழக மக்கள் அப்படி எழுச்சாத்திரமான மக்கள் இல்லைங்க சார். இன்னும் 100 ஆண்டுகள் இருந்தாலும் பிஜேபிக்கு வர முடியாது சார். சரி சரி. 100க்கு 100 சார். 100 ஆண்டுகள் இருந்தால் மகேந்திரன். மகேந்திரன், நன்றி மகேந்திரன், நன்றி நன்றி சார். வணக்கம். தூத்துக்குடி செல்லும் சார். தூத்துக்குடி செல்லும் சார், கவனிக்க வேண்டிய, ஓரளவு சரி பண்ண வேண்டிய வார்த்தைகளை கூட, அதாவது இதை கொஞ்சம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை கூட கேட்டுக்கொள்ள மனம் இல்லாமல் அவங்க சொன்ன ஏதோ ஒன்றை வைத்து அதை திசை திருப்பி அதை அரசியலாக்கத்தான் பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறதா? அண்ணே, நெறியாளர் அண்ணனுக்கு வேற ஒன்று உங்க மூலமா என்ன சொல்றேன்னா, நாம வளர்ந்து விட்ட நாடு கிடையாது, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு, வளரும் நாடுதான். சரி. நாம இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஒரு 11 வருடம் ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்த 11 வருடங்களில் சீரமைப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி யாராவது ஒரு அமைச்சர்களோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோ பெரிய அளவுல லஞ்சம் வாங்கிட்டாங்க, அவங்க மேல ஊழல் வழக்குகள் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு, அதுக்கு நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான அரசை தருவதற்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள் என்கிற உண்மையை ஒத்துக்கத்தான் செய்யணும். காலர்கள் பேசுனாங்க, அத வெளியில இருந்து அழைப்புல பேசுறதெல்லாம் நான் பொருட்படுத்தல. ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதுல மரியாதைக்குரிய அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் ரொம்ப கடுமையா எல்லாம் பேசிட்டாங்க. அதாவது 4 கோடி மக்களுக்கு வீடு வழங்கி இருக்கும். பிரதமருடைய பதிலுரையில எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்றதுல சொல்லியிருக்காங்க 4 கோடி வீடு, 12 கோடி மக்களுக்கு இலவசமாக குடிநீர், வீட்டுக்கு நேரடியாக இலவச குடிநீர் இணைப்பு வழங்கி இருக்கும். ஓகே, ஒரு விஷயம். இன்னொன்னு, மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் திட்டங்களை செயல்படுத்த முடியும். நீங்க பிஜேபி ஒரு காலர் பேசும்போது சொன்னாரு, இவங்க எத்தனை ஜென்மம் ஆனாலும் ஆக முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. இவர்களை போன்ற பிஜேபி எதிர்மன பாரதிய ஜனதா கட்சியை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க வேண்டும் என்கிற மனநிலையில இருக்கிறவங்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதே நேரத்துல நீங்க தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தொடர்ந்து மக்கள் மத்தியில ஆதரவை செல்வாக்கி பெற்று வருகிறது. இன்றைக்கு கூட டெல்லி சட்டமன்ற தேர்தல், தலைநகரத்துடைய தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. கருத்து கணிப்புகள்
அண்ணே கருத்து கணிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்க வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவரே பிரதமர் என்ன படிச்சாரு, அவர் எந்த காலேஜ்ல படிச்சாரு, நீங்களே கேட்க வேண்டிய முறையில கேளுங்க சார். சும்மா வந்து உங்களுக்கு பொது வெளியில பேசுற ஜனநாயக உரிமை இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமென்றாலும் பேசுவது என்பது அறியாமையில பேசுறது. வாய்ப்பு தொலைபேசி இணைப்பு காலர் ஏதா நீங்க சொல்லணுமானே? வணக்கம் மூர்த்தி. வணக்கம். வணக்கங்க. அதாவதுங்க, ஹலோ சார் சொல்லுங்க. அதாவது சைனாவில் வந்து அதிபராட்சிங்க, இந்தியாவில் வந்து மக்களாட்சிங்க. எம்பிக்கு எம்எல்ஏவுக்கு வார்டு மெம்பரு பிரசிடண்ட் கமிஷனரு இதுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளவு போகுதுங்க? இந்தியா ஃபுல்லா கணக்கு போடுங்க. ஓர போக்குல அடிச்சு அள்ளிட்டு போயிட்டே இருக்க கூடாதுங்க. சைனா பத்தி பேர் சைனா அதிபராட்சியில ஒரே சம்பளம் போகுதுங்க. இங்க 200 தமிழ்நாட்டில மட்டும் 234 எம்எல்ஏக்கு சம்பளம், 40 எம்பிக்கு சம்பளம். அது இந்தியா ஃபுல்லா கணக்கு போட்டு பாருங்க, அது எத்தனை கோடி பணம் போகுதுங்க. மக்கள் பூரா அங்க வேலை செய்யறாங்க. கம்பல்சரி எல்லா மக்களும் வேலை செய்யறாங்க. எந்த மக்கள் வேலை செய்யறாங்க? 100 நாள் வேலை கொடுத்து ரோட்ல உட்கார வச்சிருக்காங்க. விலைவாசி ஏறிட்டு போகாம என்ன பண்ணுங்க? சரிங்க, சொல்லுங்க. பூரா மரத்துக்கடியில் பறி தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, சரி சரி, நல்லது. நாங்க விவசாயத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோங்க ஆம்பளைக்கு, பொம்பளையாளுக்கு 500 ரூபாய் சம்பளம் இன்னைக்கு. போற போக்குல விவசாயம் பண்ண முடியாது போல இருக்குதுங்க. சரிங்க, சரி, நல்லதுங்க, நல்லது, நன்றி. மூர்த்தி சார் வணக்கம்ங்க. மாடசாமி சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. சார் தூத்துக்குடி செல்வத்துக்கு சொல்லுங்க சார். தூத்துக்குடி செல்வத்துக்கு சொல்லுங்க சார். நீங்க உங்க டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க. சரி சார், சரி சார். சார் இந்த தூத்துக்குடி செல்வத்துக்கு சொல்லுங்க சார். இந்த கம்மா வேலை சம்பளம் ஒரு 6 மாசமா ஏறல. கம்மா வேலை சம்பளம் 100 நாள் வேலை திட்டத்தை சம்பளம் ஏத்தல சார். சரி சரி சரி, 4 மாசமா ஏறல. இல்ல, அதுக்கு 86,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ரைட் சார். அந்த சிறு விவசாயிக்கு 2000 ஏறல. சரி சரி சரி, சிறு விவசாயிக்கு 2000 ஏறல சார். இதெல்லாம் என்ன சொல்லுங்க, கிராமப்புறத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்க, சரி, கிராமப்புறத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தூத்துக்குடி செல்வத்துக்கு சொல்லுங்க. சரிங்க, சொல்லிடுறோம் கண்டிப்பா. சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க முன்னால பேசின ஒரு நேயர் அழகா 2 விஷயம் கேட்டாரு. 15 லட்சம் ரூபாய் தர்றோம்னு சொன்னீங்க, 60 மாசத்துல நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. ஓகே அண்ணே, கொஞ்சம் ஒரு அனுமதிங்கண்ணே, கொஞ்சம் அனுமதிங்க. கேட்கும்போது வாய பூத்திக்கிட்டு இருந்தீங்க. நான் தூத்துக்குடி செல்வம் தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்க. அதாவது அவர் ரொம்ப சிம்பிளா கேட்கிறார். 60 மாசத்துல செய்யறோம் சொன்னா இன்னைக்கு 130 மாசம் ஆச்சு, ஏன் செய்யலைங்கிறதா இப்ப பிரச்சனை. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இன்னொரு நேயர் கேட்டாரு பாருங்க, இந்தியாவுடைய செல்வம் பணக்காரர்கள் கிட்ட போகுது, ஏழைகளுக்கு போகலைன்னு ராகுல் காந்தி சொன்னார்ல. 90 அது என்னன்னு சொன்னா, மகாத்மா காந்தியுடைய திட்டத்தை 86,000 கோடி தான் திரும்பி கொடுக்குறீங்க. அதுலயும் பெரும்பாலான அமௌண்ட் வந்து திரும்பி ஒன்றிய அரசுக்கு வருது, ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு 150 வேலைக்கே போகாம மரத்தடியில படுத்து கிடக்காங்கன்னு சொன்னாங்க. வேலைக்கு போகலினாலும் பரவாயில்ல, ஏழைக்கு போகுது. அம்பானிக்கு அதானிக்கு போக கூடாதுன்னா அந்த பணத்தை ஏழைக்கு போய், இதைத்தான் ராகுல் காந்தி சொன்னாரு. அண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. சார் முடிங்க சார், சீக்கிரம். ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு அநாகரிகமாக பேசக்கூடிய செல்வத்தை, குறுக்கீடு செல்வத்தை வைத்துக் கொண்டு எப்படி நான் பேசுறது? அவரே பேச சொல்லுங்க, பேசாம நீங்க பேசுங்க சார். நான் பேசுறதா நீங்க 12 லட்சம் ரூபாய் நீங்க சொல்லுங்க சார். அண்ணே கொஞ்சம் பேச விடுங்க. என்னன்னு நீங்க எவ்வளவு பொய் சொன்னீங்க? ஒரு பொய் கேட்டு சொல்லும்போது அவளே கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சரி சார், சார் நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன் சார். உங்க அடையாளம் மக்களுக்கு தெரியுது சார், நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். மக்களுக்கு தெரியுது. ஆக ராகுல் காந்தி பேசுற ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடைகள் சட்டை வாங்குறாங்க,
சைனாவும் பங்களாதேஷும் வருது. ஏன்? ஒரு காலத்துல இந்தியா தான் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணது. இன்னைக்கு வேற வழி இல்லாம பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்த இந்த 8 மாசமா தான் திருப்பூர் முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஏன் திருப்பூர் முன்னேறி கொண்டிருந்த திருப்பூர் பின்னேறி போனது? மோடி ஆட்சியில பருத்தி விலை கூட, ஜிஎஸ்டி அதிகம், இப்படி எல்லாம் பண்ணதுனால பங்களாதேசம் நம்மளை விட பெருக்கேம் டைம் போச்சு. இப்படி மோடி ஆட்சியில ப்ரொடக்ஷன் அவுட். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு முக்கியமானது. இன்னைக்கு படைகள் சண்டை போடுறது இல்ல, இன்னைக்கு சண்டை போடுறது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, டோன் மூலமாக. அதை தெளிவா சொன்னார். புரியுது சார், புரியுது. மூலமாக இவையெல்லாம் நாம் செய்யலைன்னு சொன்னா நாளைக்கு சைனா இல்ல பாகிஸ்தான் வந்தாலும் சமாளிக்க முடியாது. தெளிவா சொல்லியிருக்கோம். எதிர்க்கட்சிகள் ஏழை மக்களின் வாழ்க்கையை பற்றி உதட்டல் தான் பேசுகின்றார்கள். ஆனால் அதுக்கு பதில் என்ன பிரதமர் சொல்றாருன்னா, நாங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம், இலவசமாக வீடுகள் நிறைய கட்டியிருக்கிறோம். அதில் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது பாஜகவில் தான் முடியும் என்பதை பிரதமர் தெளிவாக சொல்லியுள்ளார். ஓகே, இதை சொல்லணுமா சார்? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். ராகுல் காந்தியோட பேச்சை திசை திருப்ப முயற்சி செய்ய வேண்டாம். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயங்கள். அது வந்து இது வந்து அதாவது பூனை கண்ணை மூடிட்டுச்சுன்னா அது பூலகம் இருண்டு போச்சுன்னு தெரியுமா? அது மாதிரி சில பூனைகள் இருக்கதான் செய்யும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா? அமெரிக்காவோட ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் இருக்குல்ல, அதுக்கு போட்டியா டீப்சி கொண்டு வந்துட்டான் சைனா. ஒரே நாள்ல 55 லட்சம் கோடி அவனுடைய பங்குச்சந்தையில அடி விழுந்து அமெரிக்காவில். இன்னைக்கு விஞ்ஞானத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது விஞ்ஞானம் ஆராய்ச்சிக்கான பணத்தை குறைத்திருக்கிறது மோடி அரசு. அதனால நாம் தொழில்வளம் பெருகாமல் வெறும் வார்த்தை ஜாலங்களா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க போய் பிராக்யராஜ்ல போய் குளிக்கிறதுனாலயோ அல்லது நீங்க காஷ்மீர்ல வந்து யாகம் பண்றதுனாலயோ மௌனம் அனுஷ்டிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. விஞ்ஞானம் வளர வேண்டும், உற்பத்தி பெருக வேண்டும், ஏற்றுமதி பெருக வேண்டும். ஏற்றுமதி பெருகினால்தான் அந்நிய செலவாணி மிச்சமாகும். அது மட்டுமல்ல, இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாடு வந்து ரூபாயில வர்த்தகம் செய்யலாம் என்ற ஒரு முடிவை எடுத்தது பிரிக்ஸ் நாடுகளோடு சேர்ந்து. பெட்ரோல் வாங்குவதற்கு இந்திய ரூபாய் மாற்று நாணயமாக பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு பிரிக்ஸ் நாடுகள் டாலரை தவிர வேற எந்த நாணயத்தையாவது பயன்படுத்தினால் உங்கள் மீது 100% வரி போடுவேன் என்று ட்ரம்ப் பயம் காட்டுகிறார். இந்திய நாட்டினுடைய பிரதமர் பயந்து போய் பேசாமல் நடுங்கி போய் கிடக்கிறார். இந்தியாவுடைய வளர்ச்சியை கண்டு அமெரிக்கா பரவாயில்லை. ரொம்ப நன்றி சார். நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.